வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு பிரபஞ்சம் உங்களுக்கு தரக்கூடிய செய்திகள் என்னென்னு பார்க்க போறோம். அதற்காக இங்க சாய்பாபாவோட அட்டையை நான் எடுத்திருக்கேன். இந்த அட்டையில மாற்றங்கள் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த வாசிப்பு ஒரு நேர்மறையான வாசிப்பா நம்ம பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில மாற்றத்திற்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, நல்ல ஒரு மாற்றத்திற்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா மாற்றங்கள் வர வாய்ப்பு உள்ளது. ஆனா சில பேர் மனசுல இருக்கலாம், எங்க மாற்றம் வருது, என் வாழ்க்கை மொத்தமே ஏமாற்றமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல இருக்கலாம். ஆனால் இங்கே உங்களுக்கு பிரபஞ்சம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? இங்கே இந்த பாலைவன மண் மாதிரி வறண்டு போயிருக்கு இல்லையா, இந்த மணல். அதை பார்க்கும்போது ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுது. மணல்லையே நிறைய வகைகள் இருக்குது, மண்ணில் நிறைய வகைகள் இருக்குது. இது மணல் அப்படின்னு நான் சொல்கிறது இந்த ஆற்று மணல் மாதிரி உதிரியாக சால்ட் மாதிரி இருக்கும். இன்னும் சிலது களிமண்ணாக இருக்கும். இன்னும் சில இடத்துல 2 மண்ணும் கலந்த மாதிரி இருக்கும். ஸோ எல்லா மணலுமே எல்லா செடியும் வராது இல்லையா? ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. அதே போல தான் இந்த வாசிப்பை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான தன்மை என்ன, நீங்கள் யார், உங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் உணருங்க. அப்போ தான் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள், அந்த மாற்றம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, அது உறவு சார்ந்த மாற்றமாக இருக்கலாம், இல்லை வேலை சார்ந்த மாற்றமாக இருக்கலாம். உங்களுக்கு எது பொருந்தும் எது பொருந்தாது, உங்களுக்கு எது சரியாக வரும் சரியாக வராதுங்கிறத உங்களால் பிரித்து பார்க்க முடியும். இல்லைன்னா வாழ்க்கையில் மாற்றம்ங்கிறது இப்படி ஏமாற்றம் தரக்கூடிய விஷயங்கள் நிகழக்கூட வாய்ப்புகள் உண்டு. அது ஏன்னா உங்களுக்கு அது பொருந்தாத ஒன்றை நீங்கள் தேடி 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 போகும்போது கண்டிப்பாக அங்கே ஏமாற்றம்ங்கிறது ஒரு விஷயம் இருக்க தானே செய்யும். ஸோ உங்களுக்கு பொருந்தக்கூடிய விஷயங்கள் இந்த மண்ணில் உங்களுக்கு என்ன விளைவிச்சா நல்ல ஒரு அறுவடை ஆகுமோ அது போன்ற நல்ல விஷயங்கள், நல்ல மனிதர்கள், நல்ல வேலைகள், அதற்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். அப்போ மாற்றம்ங்கிறது கண்டிப்பாக வரும். ஸோ இதுக்கு தன்னை அறிதல், தன்னை பற்றி உணர்தல், அது ரொம்ப 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 முக்கியம். இந்த வாசிப்பை நீங்கள் பார்க்குறீங்கன்னா முதல்ல நீங்கள் யாருன்னு கண்டுபிடிங்க. உங்களுக்கான மனிதர்கள் தானாக வருவாங்க. ஓகே, வாழ்த்துக்கள்.